அன்புக்கு அடங்கி போகலாம். அதிகாரத்துக்கு இனிமே நம்ம அடங்கியே போகக்கூடாது அப்படின்னு நம்ம அழகு மலர் ராஜசியான ராஜலட்சுமிக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே. அடுத்த எபிசோடில் என்னெல்லாம் ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. இந்த பிறந்த நாளில் அழகு மலர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். அவள் ஆசைப்பட்டது பிடிச்சது எல்லாமும் அவளுக்கு பண்ணணும் அப்படின்னு தான் வந்து பாக்யராஜ் முடிவெடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி அழகு மலரை தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி நம்ம பாக்யராஜ் வந்து ரோஸ் கொடுத்து வந்து விஷ் பண்ணுறாங்க. அழகு மலரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அழகு மலரை பார்த்தா அவங்க மாமியார் இருந்துக்கிட்டு, என்ன காலங்காத்தாலேயே தலைக்கு குளிச்சிருக்கிற, காலையிலேயே தலைக்கு குளிச்சா உனக்கு தான் தலைவலி வந்துருமே அப்படின்னு கேட்கும்போது, அப்போது நம்ம மதி வந்து அழகு மலரை ஹக் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க. உடனே ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு, ஓ பிறந்த நாளா, சரி சரி அதனால தான் தலைக்கு குளிச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே இழுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மதி இருந்துக்கிட்டு, அக்கா இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் தானே, அதனால் நீங்கள் மாமாவை அழைச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியே வேறு எங்கேயாச்சும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு, இவ பர்த்டேனா மற்றவங்க பட்டினியாக கிடக்கணுமா, இவ போயிட்டானா இங்கே எங்களுக்கு யார் சமைச்சு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம மதி இருந்துக்கிட்டு, நானே சமைக்கிறேன், இந்த வீட்டில் என்னெல்லாம் வேலை அழகு மலர் அக்கா பார்ப்பாங்களோ அந்த வேலை மொத்தத்தையும் நானே பார்க்குறேன், சரிங்களா, தயவு செஞ்சு அவங்கள போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ, இங்கே ராஜலட்சுமி வேண்டாம் வெறுப்பாக தான் வந்து சரி சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம அழகுமதியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக ரெடி ஆகி பாக்யராஜோட பைக்கில் பறக்கிறாங்க. அதையும் ரொம்பவே சந்தோஷமாக வழி அனுப்பி விடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜலட்சுமி புலம்புறாங்க, இவ பேச்சை நம்பி அவளை வேற நம்ம வந்து அனுப்பி விட்டுட்டோமே, இவ சமைச்சு போடுறது நம்ம சாப்பிட முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம மதி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் மோசமாலாம் சமைக்க மாட்டேன், எங்கள் வீட்டில் எப்போவாச்சும் நான் சமைக்க தான் செய்வேன், சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், மலரக்காவுக்கு இன்றைக்கி பர்த்டே தானே, ஒரு விஷ் பண்ண என்ன குறைஞ்சா போயிட போகிறீங்க, இல்லை உங்கள் சொத்து குறைஞ்சி போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, உடனே ராஜலட்சுமி, ஆமாம் அவளுக்கு இப்போது பிறந்த நாள் தான் ரொம்ப முக்கியம், 7 கழுத வயசாயிடுச்சு, இப்போது பிறந்த நாள் கொண்டாடணுமா, அதுக்கு நான் வந்து அவளுக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நீ கேட்குற பார்த்தியா, இங்கே பாரு இந்த திமிரு பேச்செல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, போயிட்டு டீ காஃபி போட்டு கொண்டு வா, உங்களுக்கு மனச்சாட்சியும் இல்லை பாசமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும், இருந்திருந்துமே உங்ககிட்ட இதை கேட்டது தப்பு தான், நான் போயிட்டு என்னோடய வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து டிஎஃப் போட்டு கொடுத்துட்டு இங்கே கிச்சனில் என்னெல்லாம் சமைக்கணுமோ எல்லாமும் வந்து பண்ணுறாங்க. ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அப்போது மலரோட நிலைமையை நினச்சி நம்ம மதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பாவம் உண்மையாகவே மலரக்கா இவ்வளோ வேலையை எப்படி தான் தனியாக பார்க்குறாங்களோ தெரியல, இந்த அத்தை நல்லா குத்துக்கல்லுன்னுட்டு உட்காந்துக்கிட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஊடமாட மலரக்காவுக்கு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும், ஏன் தான் இப்படிலாம் இருக்கிறாங்களோ மனுஷங்க, இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது. டிஃபன்லாம் செஞ்சு டைனிங் டேபிளில் வச்சிடறாங்க, அப்பாடா காலையில் எப்படியோ டிஃபனை செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னு உஸ்துன்னு அப்போ தான் வந்து நம்ம மதி வந்து உட்காடுறாங்க. அந்த டைமில் தான் வந்து ராகவன் வந்து மலரை வந்து கூப்பிட்றாங்க, அம்மா மலர் இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வான்னு. உடனே நம்ம மதி இருந்துக்கிட்டு ராகவன் கேட்குறதெல்லாம் வந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம மதி வந்து இறங்கியே போக மாட்டாங்க, இது எல்லாம் மலருக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க. மதியோட முகத்தை பார்த்துட்டு, நான் மலர்கிட்ட தானே வேலை சொன்னேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேயே, நீயே வந்து இதெல்லாம் செய்கிறேன்னா பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் இருந்துக்கிட்டு ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு, அதான் மலர் வந்து வெளியே போயிருக்கிறா அவள் புருஷனோட, அவளுக்கு இன்றைக்கி ஏதோ பிறந்த நாளாமா, அதான் அவளை இவ தான் அனுப்பிச்சி விட்டா, அவள் செய்கிற வேலையெல்லாம் இன்றைக்கி இவ தான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா கதை அப்படின்னு ராகவ் வந்து ஒரு இலக்காரமாக நம்ம மதியை வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேலை தான் கொடுத்துட்ருக்குறாங்க அடுத்தடுத்து நம்ம மதிக்கு. அப்புறம் மதியத்துக்கு சமைக்கவும் நம்ம மதி வந்து செய்ய ஆரம்பிச்சுறாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போது நம்ம மலரை நினச்சி தான் நம்ம மதி வந்து மனசை தேத்திக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே போன மலர் பாக்யராஜ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. மலர் எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்களோ ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போயிட்டு மலருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து
வாங்கி குடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட வச்சு நம்ம பாக்கியராஜ் அவ்ளோ அழகு பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பீச்சுக்கு போகுறாங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க மலர் பயங்கர ஹேப்பியா இருக்கிறாங்க. என் வாழ்நாள்ல இன்னைக்கு தான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன். இப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில வரும் அப்படின்னு கூட நான் நெனச்சு கூட பார்க்கலங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க நம்ம பாக்கியராஜ் வந்து வருத்தப்படுறாங்க. "உன்ன ஆ இந்த மாதிரி என்னால எப்போதுமே சந்தோஷமா பார்த்துக்க முடியலல மலரு. என் மேல உனக்கு கண்டிப்பா கோவம் தானே இருக்கும்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. "சீ அப்படியெல்லாம் இல்லங்க. நீங்க என்ன வேணும்னேவா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களோட நிலைமை அப்படி இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க. நீங்க எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அம் நம்ம மலர் இருந்துக்கிட்டு, பாவம் மதி எப்படி தான் வீட்ல உள்ள வேலையெல்லாம் செய்றாளோ தெரியல. அதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. தனியா அத பார்க்குறதுக்கே அ அவளுக்கு முடியுமான்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் நம்ம மலர் இருந்துக்கிட்டு மதிக்குமே கால் பண்ணி வந்து பேசுறாங்க. "மதி என்ன பண்ற மதி? ரொம்பவே கஷ்டமா இருக்குதா? நான் வேணா கிளம்பி வந்துறவா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு, "அக்கா இப்ப தானே போயிருக்கிறீங்க. என்ன போயிட்டு கொஞ்ச நேரம் தான் ஆகுது. ஹாஃப் டே தான் ஆகுது. நீங்க ஃபுல் டே வெளிய நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் நீங்க வீட்டுக்கு வரீங்க. சரிங்களா? குழந்தைகள்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன்ல. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் எல்லாமும் பண்ணிட்டு இருக்கிறேன். அத்தை, மாமா என்னலாம் கேட்குறாங்களோ, அவங்களுக்குமே எல்லாமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அதனால நீங்க எத பத்தியும் கவலை இல்ல. ஃப்ரீயா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? சாப்பிட்டீங்க தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க நம்ம மலர் ரொம்பவே சந்தோஷமா எங்கெல்லாம் போனாங்களோ எல்லாத்தையுமே சொல்றாங்க. அத கேட்டு மதியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னதான் மதி வந்து எல்லாமும் செஞ்சாலுமே, இங்க அ ராகவனுக்கும், ராஜலட்சுமிக்கும் அதெல்லாம் வந்து ஒரு திருப்தியே கிடையாது. இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னுமே அந்த மலர் வீட்டுக்கு வந்திருக்கிறாளா? அப்படி என்ன புருஷன் கூட ஊர் சுத்திட்டு இருக்கிறா? புள்ளையும் பொறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அத நம்ம மதி கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டு, "என்ன புள்ள பொறந்தா, ஆ பிள்ளையோட அம்மா, அப்பா வந்து என்ஜாய் பண்ணவே கூடாதா? அவங்க அப்படியே பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு, அடுப்பு வேல பார்த்துக்கிட்டு அப்படியே தான் இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "அம்மா தாயே நான் உன்கிட்ட எதுவுமே பேசல" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி, "மதிக்கிட்டலாம் வந்து நம்ம பேசி ஜெயிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எல்லா வேலையுமே முடிச்சதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மதி இருந்துக்கிட்டு வீட்ல டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நைட்டு கண்டிப்பா இன்னைக்கு அக்காக்காக கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாக்கியராஜ் கிட்டயுமே வந்து முன்னாடியே வந்து சொல்லிர்றாங்க. இந்த மாரி அக்கா பிறந்தநாளுக்கு கண்டிப்பா அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம கேக் கட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, மலருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்க லேட்டா தான் நம்ம பாக்கியராஜ், மலர் வந்து வெளிய போயிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்க அது மட்டும் இல்லாம, நம்ம மதி டெக்கரேஷன்லாம் பண்றது ராஜலட்சுமி, ராகவனுக்குலாம் சுத்தமா புடிக்க தான் இல்ல. இங்க நம்ம மலர் வந்ததுமே பார்த்தீங்கன்னா, இங்க கண்ண மூடிட்டு நம்ம மதி இருந்துகிட்டு, "அக்கா வாங்க அப்படின்னு கேக் கட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்த ராஜலட்சுமி, ராகவனுக்குலாம் செம்ம காண்டாகுது. இதெல்லாம் என்ன புது புது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மதி, பாக்கியராஜ், மலர் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜசி, ராஜமலர் இருந்துகிட்டு, இப்படிலாம் பண்ண விடக்கூடாது. இப்படி ஒரு டைம் பண்ண விட்டோம்னா, மறுபடியும் இதே ஒரு பழக்கமா பண்ணிட்டு திரிவாளுக அப்படின்னு சொல்லிட்டு, கேக்கு நம்ம மலர் வந்து கட் பண்ண போம்போது, இந்த ராஜ ராஜலட்சுமி வந்து கேக்க அப்படியே மொத்தமா கொட்டிர்றாங்க, தள்ளி விட்டுறாங்க. இத பார்த்த நம்ம மதிக்கு செம கோவம் வருது. நம்ம மலருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ராஜலட்சுமி ரொம்பவே கேவலமா பேசுறாங்க மலர. எப்போதுமே ராஜலட்சுமி என்ன பேசினாலும் அமைதியா இருக்கிற மலர் வந்து இன்னைக்கு பொங்கிடுறாங்க. "அடச்சீ வாய மூடுங்க. எதுக்காக இந்த மாதிரி கேவலமா பண்ணிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜலட்சுமி அடிக்கிறதுக்காக மலர் வந்து கை ஓங்குறாங்க. இத பார்த்த ராகவனுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. இங்க நம்ம மதிக்கு செம்ம சந்தோஷமா இருக்குது. கை தட்டுறாங்க. "ரொம்பவே சூப்பர் மலரக்கா. இப்படிதான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியராஜ் தலையில கை வச்ச மாதிரி ரொம்பவே ஷாக்ல தான் இருக்கிறாங்க. "ஏய் மலர் என்னா பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு, "நிறுத்துங்க. இதுக்கு மேல என்னாலலாம் பொறுமையா இருக்க முடியாது" அப்படின்னு. "என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு திமிரு வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி வந்து கேட்கும்போது, "எப்போதுமே நீங்க என்ன கொட்ட கொட்ட நான் குனிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? இதுக்கு மேல என்னால முடியாது. இந்த மலர் இனிமே இப்படி தான் இருப்பா. இதுக்கப்புறம் உங்களுக்கு அடிபணிஞ்சவளா இருக்க மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா நம்ம மலர் வந்து பேசுறாங்க. நம்ம மதி வந்து பாராட்டுறாங்க. "இப்படிதான் மலர் அக்கா இருக்கணும் இவங்க கிட்டலாம்" அப்படின்ட்டு. ராகவன், ராஜலட்சுமிக்கெல்லாம் மதி மேல தான் பயங்கர கோவம் வருது. எல்லாம் இவளால தான் அப்படின்னு சொல்லிட்டு. அ மலர் இந்த மாரி இருந்தா ரொம்பவே நல்லாருக்கும். ஸ்டோரியும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.